இன்னைக்கான மினி விலாக்ல சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி புரோட்டீன் பாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 பல்லாரி வெங்காயம் சாப்பரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பொடுசாக இருக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இல்லைனா கையில் கூட ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட பாதி கேப்சிகமும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் கேப்சிகம் எல்லாத்தையுமே சேர்த்து 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு இந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வதக்கிடலாம். லைட்டாக கலர் மாறினா போதும். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையுமே வதக்கிட்டு 100லேருந்து 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, மிளகுத்தூள் தூக்கலாக 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா ஏதாவது பிராண்ட் இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. இதில் நீங்கள் உரப்பாக சாப்பிடுவீங்கன்னா மிளகுத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, இல்லைனா பச்சை மிளகாலாம் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவை 5 நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் சிம்லேயே வச்சு சிக்கனை கொஞ்சம் கொத்துனாப்பில், ஏன்னா போன்லெஸ் சிக்கன் தான் இல்லையா, சீக்கிரமே வெந்துடும். 10 நிமிஷம் கழித்து கை நிறைய மல்லி இலை போட்டுட்டோம்னா அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி. ஒரு ஹெல்த்தியான மயோனைஸ் ரெடி பண்ண பாயில்டு எக் 3 எடுத்திருக்கேன். அதில் மஞ்சள் கரு தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வெள்ளைக்கரு மட்டும் மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். இந்த 3 முட்டையோட வெள்ளைக்கருக்கு 2 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, இல்லைனா தூக்கலாக காட்டிடும். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 மூடி எலுமிச்சப்பழ சாறு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். இதில் புதினா வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அன்றைக்கி வீட்டில் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா சிக்கனுக்கு பதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், இங்கே முட்டைக்கு பதில் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ராவாக சாட் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரிகானோ இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜாரில் ஒரு ஓட்டிட்டா ஹெல்த்தியான க்ரீன் மயோனைஸ் ரெடி. மயோனைஸ்க்கு 2 முட்டை கூட போட்டிருக்கலாம், இதுவே நிறையா தான் இருந்துச்சு. நான் மில்க் பிரெட் எடுத்துகிட்டு பிரெட் ஃபுல்லாக மயோனைஸை அப்ளை பண்ணியிருக்கேன். மஞ்சள் கரு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சிக்கன் ஸ்டஃபிங்லேயே நல்லா உதிர்த்து விட்ட மாதிரி சேர்த்துட்டேன். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. மயோனைஸ் அரைக்கும் போதே மஞ்சள் கரும் சேர்த்தே அரைச்சிருக்கலாம். சில பேர் வந்து அந்த ஸ்மெல் பிடிக்கல, அது இல்லாமல் செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தாங்களா, அதுக்காக தான் மயோனைஸில் சேர்க்காமல் செஞ்சுருந்தேன். வேணும்னா இந்த மாதிரி ஸ்டஃபிங்கில் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. சிக்கன் ஸ்டஃபிங்கை தாராளமாக ப்ரெட்டுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸ் இல்லைனா மொசரல்லா சீஸ் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். ஸ்டஃபிங்க்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு அப்படியே லாக் பண்ணிவிட்டு இதை அப்படியே சாண்ட்விச் மாதிரி வேணும்னா நீங்கள் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை வழக்கம் போல் வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக எடுக்கணும் அப்படின்னா 2 முட்டை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் பாக்ஸை எல்லா இடமும் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஒரு கிரில் பேன் இல்லைனா தோசைக்கல்ல நெய் இல்லைனா பட்டர் 2ல் எது வேணுமோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ப்ரோட்டீன் பாக்ஸ் ரெடி. நம்ம எடுத்த அளவுக்கு 5 செட்டு ப்ரோட்டீன் பாக்ஸ் வந்திருக்கு. சேம் இதில் சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் பாயில்டு எக் ரெடி பண்ணி வெங்காய மசாலாக்கு மேலே வச்சு கூட இதே மாதிரி செய்யலாம், அதுவுமே செம்மையாக இருக்கும். அதெல்லாம் முட்டை வாசனை அடிக்காது, வெளியில் சாஃப்டாக உள்ள டேஸ்டியாக ரொம்பவே ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.